வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். எல் நீனோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினைக் கலைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ஆம் கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றுள்ளார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை வழியனுப்பி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்தோனேஷிய பயணத்தால் இந்தியா இந்தோனேஷியா கூட்டாண்மை உறவுகளில் பல்வேறு முக்கிய விளைவுகள் ஏற்பட்டு உள்ளதாகவும் எதிர்கால ஒத்துழைப்பிற்கு பெரிய அளவில் செயல் திட்டம் உருவாகி இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆஸ்திரேலிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தோனேஷியாவை தொடர்ந்து இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இரு நாட்டு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களின் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலைமைகளை எதிர்கொள்ள இயன்ற எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்தும் சம்பவம் தொடர்பான நடப்பு நிலவரங்கள் குறித்தும் திரு அமித்ஷா கேட்டறிந்ததாக கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து உயர்நிலை விசாரணை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியுள்ளது. கூட்டத்தின் பிரதான அமர்வில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறை செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தின் நிறைவாக நாளை மாலை நடைபெறவுள்ள இறுதி அமர்வில் கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். 19 இருக்கைகள் கொண்ட சரஸ் MK2 இலகுரக போக்குவரத்து விமானங்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வடிவமைப்பு பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துள்ள NAL பரிசோதனை கூடத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான இந்த சாதனையால் உடான் திட்டத்தின் கீழ் தொலைதூர பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கும் சிறு விமானங்களை இயக்க ஏதுவாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். வாரணாசி விமான நிலையத்தில் ஓடுபாதைக்கு அடியிலேயே மோட்டார் வாகனங்களுக்கான சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக மற்றொரு பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கைத்தறி துறையில் புதுமையாக்க முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் கைத்தறி ஹேக்கத்தான் போட்டிகளை இன்று தொடக்கியுள்ளது. தேசிய கைத்தறி தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியான இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரும் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். இறுதிப் போட்டி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் புதுமையாக்க பிரிவில் நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் நாளை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன் பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசு துணைத் தலைவர் புவனேஸ்வரில் நாளை தொடக்கி வைக்கிறார். ஒடிசா மாநிலத்தின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்திலான அம்மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தின் கீழ் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வள கூட்டுறவு அமைப்புகளும் மீன்வளம் சார்ந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட இதனால் ஏதுவாகும் என்றும் ஒடிசா அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. எல் நீனோ காலநிலை விளைவுகள் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். மறு ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் வேளாண் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எல் நினோ தாக்கங்களை எதிர்கொள்ள மத்திய அரசு இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆயத்த பணிகளை தொடக்கிவிட்டதாகவும், நடவு, பயிர் மற்றும் சந்தை நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். இவ்வாண்டு பருவமழை தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக துவரை, சோயா மற்றும் பருத்தி நடவு பாதிக்கப்பட்டுள்ள போதிலும், கடந்த 3-4 நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்திருப்பதால் நாட்டில் மழை பற்றாக்குறை மாவட்டங்களின் எண்ணிக்கை 262 178 குறைந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயினும் விவசாயிகள் இம்முறை நீர் தேவை குறைவான கம்பு, பச்சை பயிறு மற்றும் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு சௌஹான் மேலும் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 ஆண்டு வரை தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். காரைக்காலைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன், புதுச்சேரியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ திரு வி.கே. முனுசாமி, திரு சேகர், திரு மாசிலாமணி, திரு வெங்கடேசன், திரு மோகன்தாஸ் ஆகியோருக்கு இந்த உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் கைவினை கலைகளை உலக நிலைக்கு உயர்த்திய கலைஞர்களை கௌரவிக்கவும், இக்கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் மார்க்கெட் கமிட்டி கூட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பிரிவு மற்றும் அட்டவணை பிரிவைச் சேர்ந்த 154 விவசாயிகளுக்கு மொத்தம் 11.55 லட்சம் ரூபாய் உற்பத்தி மானியத்தை மாநில அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வழங்கினார். இயற்கை விவசாயம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இளைஞர்களுக்கான மத்திய அரசின் மைகவ் இணையதளத்தில் இளைஞர்கள் அனைவரும் பதிவு பெறுவதை உறுதிப்படுத்துவது குறித்து இளையோர் திட்டங்களுக்கான மாவட்ட ஆலோசனைக் குழு சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா தலைமை தாங்கினார். திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் மற்றும் தொழில் முனைப்பில் பயிற்சி பெறவும், தன்னார்வ அடிப்படையில் பல்வேறு சேவைகளில் ஈடுபடவும் மைகவ் இணையதளம் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மைகவ் இணையதளத்தில் இளைஞர்கள் பதிவு பெற ஏதுவாக கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளில் சிறப்பு முகாம்களை நடத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசின் வேளாண் துறையும் வனத்துறையும் இணைந்து மாஹியில் உள்ள இந்திரா காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் இன்று நடத்திய வன மகோத்சவம் நிகழ்வை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். வனவள பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு அமர்வு ஒன்றும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. மாணவர்களுக்கு இலவச பழக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக அரசிடம் பேசி நிலம் பெற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற தீர்ப்பின்படி புதுச்சேரிக்கு 7 TMC காவிரி நீர், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரிக்கு நீர்வரத்து, திருச்செந்தூரில் புதுச்சேரி பக்தர்களுக்கு தனி விடுதி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் தமிழக முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாரடைப்பு உள்ளிட்ட அவசர காலங்களில் CPR போன்ற உயிர் காக்கும் உதவிகளை உடனடியாக நோயாளிகளுக்கு வழங்குவதில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இந்தியா EMS திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த ஜிப்மர் மருத்துவமனை முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மூலக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இது தொடர்பாக நடைபெற்ற பயிற்சி முகாமின் போது சுமார் 200 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் 10,000 இளைஞர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார்.
எல்னினோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.